2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட யூனிட் 8 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டுள்ளது. ரோமானிய நாணயங்கள் திருநெல்வேலி மண்டபங்களில் செறிந்து காணப்படுகின்றன. 4ல எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டத்தில் நடுக்கரு காணப்படுகிறது, சரிதான். அரிக்கமேடு என்ற இடத்தில் சங்ககால துறைமுகப்பட்டினமாகும், சரிதான். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டது, சரி. ரோமானிய நாணயங்கள் திருநெல்வேலி மண்டலங்களில் சேர்ந்து காணப்படுகிறது, தவறு. ரோமானிய நாணயங்கள் வந்து அரிக்கமேடுல தான் அதிகமா சேர்ந்து காணப்பட்டிருக்கும். ஸோ அப்ப இந்த கூற்று தவறு. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தவமுடையோரை, அருளுடையோரை, புகழுடையோரை, பகிர்ந்துண்ணோரை. பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பகிர்ந்து உண்ணுவோரை. பாத்தூன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை அப்படின்னு இந்த குறள்ல விளக்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? கல்வி அறிவில் சிறந்த சான்றோரை, ஒழுக்கத்தில் சிறந்த மனிதரை, உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை, செல்வத்தில் திளைக்கும் மனிதரை. உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை. கொல்லான் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரின் தொழும். புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இந்த சைடு கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், யூசுப் கான், முத்துவடுகர், கர்னல் பாஞ்சோர், கேப்டன் கேம்பல், கேலின் மெக்கலே, பானர்மேன். இந்த சைடு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக அரசர்கள் கொடுத்திருக்காங்க. அவங்கள அரஸ்ட் பண்ண பிரிட்டிஷ் ஆளுநர்கள் ஜெனரல்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் பொறுத்து வச்சிருக்காங்க. கட்டபொம்மனை அரஸ்ட் பண்ணது வந்து யாருன்னா பானர்மேன். மருது சகோதரர்கள் அரஸ்ட் பண்ணது வந்து காலின் மெக்காலே. யூசுப் கான் அரஸ்ட் பண்ணது கேப்டன் கேம்பல். முத்துவடுகர் அரஸ்ட் பண்ணது வந்து கர்னல் பாஞ்சோ. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 4321. 4321 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்வு செய்க. மருத்துவர், பொறியாளர், ஆசிரியர், வழக்கறிஞர். முத்துலட்சுமி அம்மையாரோட ப்ரொஃபஷன் என்னன்னு? ஆன்சர் என்னன்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஒரு மருத்துவர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு தான் அவங்களோட முழு பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. மகாபாரதம் வால்மீகி, குமரப்புலவர் சீராபுராணம், வீரமாமுனிவர் தேம்பாவணி, மணிமேகலை இளங்கோவடி. சைடு நூல் கொடுத்துருக்காங்க, அதோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறா சரியா பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மகாபாரதத்தை இயற்றியது வந்து வால்மீகி கிடையாது, வேத வியாசர். வால்மீகி எழுதினது ராமாயணம். குமரப்புலவர் எழுதினது சீராபுராணம், ரைட் தான். வீரமாமுனிவர் எழுதினது தேம்பாவணி, சரிதான். மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார் கிடையாது. மணிமேகலை எழுதுனது இளங்கோவடிகள் கிடையாது, சீத்தலை சாத்தனார். சோ அப்ப இந்த இணை தவறு. சோ அப்ப சரியா இருக்கிற இணை வந்து என்னன்னா 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விவரிக்கிறது. மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பதிற்று 10, பரிபாடு. கரிகாலனுடைய ஆட்சியை பற்றி சிறப்பு பற்றி கூறுவது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? கூலை மலர், அனிச்ச மலர், அல்லி மலர், தாமரை மலர். விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி அனிச்ச மலர். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. மோர்ந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் டேஸ் ஆகும். குடியரசு, புரட்சி, தேசபக்தி, ரிவோல்ட். பெரியாரோடு தொடர்பு இல்லாத இதழ் எதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தேசபக்தன் தான் பெரியாரோட தொடர்பு இல்லாத இதழ். மத்த மூணுமே பெரியாரோட தொடர்பு தான். குடியரசு வந்து 1925 ஆரம்பிச்சிருப்பாரு. புரட்சி வந்து 1933 ஆரம்பிச்சிருப்பாரு. ரிவோல்ட் வந்து 1928 ஆரம்பிச்சிருப்பாரு. குடியரசு 1925, புரட்சி 1933, ரிவோல்ட் வந்து 1928. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1845, 1852, 1862, 1875. சென்னை வாசிகள் சங்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1852. கஜுலு லட்சுமி நரசு அவரால சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி, நம்மாழ்வார், சுந்தரர், சேக்கிழார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ நாதமுனி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவசுப்பிரமணியர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, கயத்தாறு, சங்ககிரி கோட்டை, நாகலாபுரம், திருப்பத்தூர் கோட்டை. இந்த சைடு தென்னிந்திய புரட்சியில் ஈடுபட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்க தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சோ அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பொறுத்து வச்சுருக்காங்க. சிவசுப்பிரமணியம் வந்து தூக்கிலிடப்பட்டது நாகலாபுரம், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது வந்து கயத்தாறு கோட்டையில, மருது சகோதரர்கள் கொல்லப்பட்டது வந்து திருப்பத்தூர் கோட்டையில, தீரன் சின்னமலை கொல்லப்பட்டது வந்து சங்ககிரி கோட்டையில. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3142. 3142 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையோருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? துன்பம், அவா, இன்பம், பெருமை. மயக்கம் தெரிந்த மாசற்ற காட்சியுடையோருக்கு எது கிட்டும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இன்பம் கிட்டும். இருள் நீங்கி இன்பம் மயக்கும் மரல் நீங்கி மாசறு காட்சியவருக்கு, மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவருக்கு மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அருள் என்னும் குழந்தைக்கு எதனை செவிலித்தாயாக வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? அடக்கம், பொறுமை, கண்ணியம், செல்வம். அருள் என்னும் குழந்தைக்கு எது செவிலித்தாய்னு வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி செல்வம். அருள் எனும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பு என்ற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்ற குழந்தைக்கு பொருள் என்கின்ற செவிலித்தாயால் வளர்க்கக்கூடியதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நல்ல பெற்றோர், நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள். நல்ல குடும்பத்திற்கு அணிகளாக வள்ளுவர் கூறு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி நல்ல குழந்தைகள். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட் பேரு. மனைவியின் நட்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நன்மக்களை பெறுதலே அதற்கு நல்ல இலக்கணமாகும். இல்வாழ்க்கைக்கு மங்களம் வந்து மனைவியோட நட்பண்பு, அதே இல்வாழ்க்கைக்கு நல்ல அணிகலன் என்பது நல்ல மக்களை பெறுதல், நல்ல குழந்தைகளை பெறுவது. ஸோ அப்ப ஆன்சர் பி, ஆப்ஷன் பி நல்ல குழந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர்? டி.எம். நாயர், ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா, பண்டிதர் அயோத்திதாசன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ரெட்டைமலை சீனிவாசன். இவரும் அம்பேத்கரும் தான் 3 வட்டமேசை மாநாட்டிலையும் பங்கேற்றிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டுல தான் பங்கேற்றிருக்கும். முதல் 1, 3வதுலயும் பங்கேற்க மாட்டாங்க. காந்தியும் 2வது வட்டமேசை மாநாட்டுல மட்டும்தான் பங்கேற்கும். நாமம் கெடு நோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? காமம், வெகுளி, மயக்கம், அறிவு, அன்பு, பாசம், அச்சம், நாடம், மடம், உவகை, வெகுளி, அழுகை.
நாமம் கெடக் கெடு நோய். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ காமம் வெகுளி மயக்கம். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக் கெடும் நோய். ஒருத்தரோட புகழை அழிக்கக்கூடிய நோய் எதுனா காமம் வெகுளி மயக்கம். அறியாமை, பொறாமை, சிற்றின். நெக்ஸ்ட் கொஸ்டின். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? படை குடி கூர், அமைச்சு நட்பு அரண், அஞ்சாமை ஈகை கல்வி. எவற்றை ஆள்பவர்கள் ஏறு போன்றவர்கள்? ஆள்பவர்கள் ஏறு போன்றவர்கள்னா படை குடி கூழ், அமைச்சு நட்பு அரண், இது ரெண்டும் உடையவர்கள் தான் ஆள்பவர்கள் ஏறு போன்றவர்கள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? மழலை சொல், கிளியின் சொல், காதலி சொல், கவிஞர் சொல். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் கூறுவது ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மழலை சொல். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எல்லாரும் குழல் இசை வந்து இனிமையானது, யாழ் இசை வந்து இனிமையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மழலை சொல்ல கேட்டா அது ரெண்டை விட மழலை சொல் தான் ரொம்ப இனிமையானது அப்படின்னு வள்ளுவர் கூறி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தகாத செயல்களில் ஈடுபடும் தகவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? நடிகர், வஞ்சகர், பாவி, வேட்டுவர். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி வேட்டுவர். தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமித்தற்று. புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை என்று வள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் கூறுவார்? வீரசோழியன், இலக்கண விளக்கம், தம்பிரான் வணக்கம், தொல்காப்பியம். கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தம்பிரான் வணக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்பரின் சமண சமயத்தின் பெயர்? தர்மசேனர், அரிசேனா, தீர்த்தங்கரர், சிவஞான சித்தியார். அப்பரின் சமண சமயத்தின் பெயர்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தர்மசேனர். அப்பர் வந்து ஃபர்ஸ்ட் சமண சமயத்துல தான் இருந்திருப்பாரு. இவரோட தங்கையான திலகவதியோட முயற்சியால தான் இவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறி இருப்பாரு. சோ அப்போ சமண சமயத்துல இருந்தப்ப அவரோட பேர் வந்து என்ன தர்மசேனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழியாது? களவு செய்யாமை, பிறர் பொருள் விரும்பாமை, பொய் சொல்லாமை, நட்பு பாராட்டாமை. செல்வம் குறையாமல் இருக்க வழி என வள்ளுவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பிறர் பொருள் விரும்பாமை. அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருப்பதாகும். நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? இளஞ்செட்னி செங்குட்டுவன், மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், உருத்திர கண்ணார் பட்டினப்பாலை, வேலீர் குல சிற்றரசன் திதியன். இந்த 4 இணையில தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு சரிதான். உருத்திர கண்ணார் எழுதுனது பட்டினப்பாலை சரி. வேலூர் குல சிற்றரசன் திதியன் சரி. இளஞ்செட்னின்றது சோழ அரசர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர். இது இங்க வந்து செங்குட்டுவன் இருக்கு, அப்ப இது தவறு. செங்குட்டுவன்றது சேர அரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய குலப்பெயர். சோ அப்போ இணை மட்டும் தவறு. சோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? அறிவுடையோர், பெருந்தகையோர், சான்றோர், அரசர். ஊரின் நடுவே வளர்ந்து மரமாகும் மரத்தை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பெருந்தகையோர். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் உடையவனிடம் செல்வம் சேர்த்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது? தந்தை மகற்காற்றும் நன்றி, மகன் தன் தந்தை காற்றும் உதவி, தம்மின் மக்கள் தம் மக்கள் அறிவுடைமை, தன் மகன் மாவீரன் என கேட்டல். மண்ணுயிர்க்கும் எல்லாம் இனிது எது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோ என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி என வள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. திராவிட இல்லம், தொழிலாளன், தனித்தமிழ் இயக்கம், ஜீவசரித சுருக்கம், மறைமலை அடிகள், இரட்டைமலை சீனிவாசன், சிங்காரவேலன், நடேசனார். திராவிட இல்லத்தை நிறுவியது வந்து நடேசனார். தொழிலாளன் இயக்கத்தை ஆரம்பிச்சது வந்து சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியது வந்து மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கத்தை இயற்றியது வந்து இரட்டைமலை சீனிவாசன். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3412 4312 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவேராவிற்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1936, 1937, 1938, 1939. பெரியார் என்ற பட்டம் ஈவேராவுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 1938 தர்மாம்பால் தான் இந்த மாநாட்டுல பெரியார் என்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றது யாருன்னா மறைமலையடிகளாரோட பொண்ணான நீலாம்பிகை தான் இந்த மாநாட்டுக்கு தலைமை வச்சிருப்பாங்க. நீலாம்பிகை அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவலூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார்? கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி. மூவலூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, மயிலாடுதுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொறுமை, அன்பு, பெருமை, கல்வி. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அன்பு. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது. அன்பானது அறத்திற்கும் வீரத்திற்கும் ரெண்டுக்குமே துணையா இருக்குன்னு வள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? அறிவை விட பெரியது, கடலை விட பெரியது, உலகத்தை விட பெரியது, வானை விட பெரியது. காலத்தினால் செய்த நன்றி வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, உலகத்தை விட பெரியது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரியது. ஒருவர் உரிய காலத்தில் ஒரு செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது? சினம், வெகுளாமை, பொறாமை, தீமை. அழுக்காறு என்பதன் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, பொறாமை. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்படிப்பட்ட அரசன் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? மென்சொல் விரும்புவர், கடுஞ்சொல் பொறுப்பவர், கடுஞ்சொல் பொறுக்காதவர், பகைமையை விரும்புவர். எப்படிப்பட்ட அரசனை கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி, கடுஞ்சொல் பொறுப்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? வில்லேர் உழவர் பகை, சொல்லேர் உழவர் பகை, அன்பேர் உழவர் பகை, பண்பேர் உழவர் பகை. யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. படைக்கலனை உடைய வீரர்கள் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களிடம் பகை கொள்ளக்கூடாது என வள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை டேஸ் ஆகும். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், சிவகிரி. பூலித்தேவரின் கட்டுப்பாட்டு இல்லாத கோட்டை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, சிவகிரி கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மிணி லட்சுமிபதி, முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், அன்னிபெசன்ட். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ருக்மிணி லட்சுமிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர்? கர்னல் ஹேரன், மேஜர் பானர்மேன், எட்வர்ட் கிளைவ், ஜான் கிரட்டாக். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, மேஜர் பானர்மேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புலவர் தொழில், உழவர் தொழில், மருத்துவர் தொழில், வணிகர் தொழில். சேரும்போது மகிழ்வது, பிரியும் போது மனம் கலங்கு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, புலவர் தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது, செல்வம் நிறைந்திருக்கும் போது தூங்க முடியாது, நோயின் கடுமை மிகுந்திருந்தால் தூங்க முடியாது, துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் தூங்க முடியாது. எப்போது தூங்க முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்று கண்பாடு அரிது. நெருப்பிற்குள் படுத்து தூங்குவதை கூட ஒரு மனிதனால் முடியும், ஆனால் வறுமைப்படுத்தும் பாட்டில் தூங்குவது என்பது இயலாத ஒன்றாகும் என வள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலால் உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? முறையற்றவர், அருளற்றவர், அறிவற்றவர், பொருளற்றவர். புலால் உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி, அருளற்றவர். பொருளாட்சி போர்த்தார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை, ஊன் தின்பவர்க்கு. பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்ல, ஊன் தின்பவர்களுக்கு அருளாட்சினா இறப்பிக்க இருக்கிற உலகம் இல்லைன்னு வள்ளுவர் கூறுகிறார். அதனால அருளற்றவர், அருளற்றவர் என வள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கு, குடும்ப விளக்கு, அருள் விளக்கு, தவ விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்கு என வள்ளுவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, பொய்யா விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி ஆய்வு கூறுகிறது? பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன், 5ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன், 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன். தமிழ்நாட்டுல நகரமயமாதல் எப்ப தோன்றுச்சுன்ட்டு கீழடி அகழாய்வு கூறுகிறது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனோன்மணியம் எனும் நாடக நூலை இயற்றியவர் டேஸ் ஆவார்? மீனாட்சி சுந்தரனார், பி சுந்தரனார், உவே சுவாமிநாதர், சி வை தாமோதரனார். மனோன்மணி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, பி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் டேஸ் ஆவார்? திருப்பூர் குமரன், ஆர்யா பாஷ்யம், டி பிரகாசம், நாகேஸ்வர ராவ். 1932 ஜனவரி 26ல புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, ஆர்யா பாஷ்யம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படையில் கொடியோரை உறுத்தல், ஒல்லாது வானம் பெயல், புகழ்ந்தாருக்கு கொடுக்கும் பரிசு, ஆற்றாது அழுத கண்ணி. ஆன்சர் வந்து என்னன்னா
ஆப்ஷன் டி ஆற்றாது அழுத கண்ணீர். அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடப்படும் இறை என்பதன் பொருள். இறைவன், அரசன், உயர்ந்தவன், மேன்மக்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அரசன். இறை என்பது இங்க அரசனை குறிக்கும். இந்த குறள்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவரலும்னா வேண்டியவர்களுக்கு பொருள் கொடுக்காமையும் நற்காரியங்கள் எதுவுமே செய்யாம இருக்கிறதும், மானா உவகைன்னா தப்பான செயல்களை செய்யறதும், அரசனோட புகழை கெடுக்கக்கூடிய செயல்கள்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு இந்த குறள்ல. சோ இதுல இறை என்பது அரசனை குறிக்கும். இந்த குறள் வந்து அரசனோட பெயரை கெடுக்கக்கூடிய நோயின்னு எதெல்லாம் குறிப்பிடுறாருன்னு தான் வள்ளுவர் இதுல சொல்லியிருப்பாரு. சோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி அரசன். ஓகே கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.